இது ஜெயிச்சா சினிமாவுக்கு, நீ ஜெயிச்சினா இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸும் உனக்கு தான், படத்துக்கும் குடிமோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் இது வேப்பலை கஷாயம். வா காரமாக தான் போயிட்டுருக்கேன், நடுவில் எந்த முள்ளு வந்து தடஞ்சிட்டு போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா மசாலா கம்மியாக இருக்குது பாருங்க, நல்லா காரஞ்சரமாக அங்கே மசாலா பாருங்கள். இந்த ஆமாம் முயல் கதை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் மெதுவாக போகிற மாதிரி போவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய்ட்டோம், ஜெயிச்சிடும். அதே மாதிரி தான் நம்பக்கூடாது இவரை. சரி ஜெயிச்சுட்டு போட்டோம் விடுங்க. விட்டு கொடுப்பது வீரனுக்கு அழகல்ல. சாப்பிட்டா கணக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ். போட்டி ஆரம்பிக்கும் போது மண்டை கணக்கு கிடையாது, முள்ளு கட்டி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்று கணக்கு வரைய சொல்லிட்டாரு. திருப்பி வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. முழுசாக ஃப்ரை பண்ணுறது எவ்வளோ வருது பார்த்துக்கலாம், எவ்வளோ ரேட்டு கேட்கலாம். அதெல்லாம் இப்படி தனித்தனியாக தனித்தனியாக அடிக்க சொன்னா எப்படி சொன்னான். இந்த செவில் லைட்டாக விட்டுருவோம், இந்த செவில் அந்த இந்த இடத்துல லைட்டாக விட்டு லைட்டாக மட்டும் விட்டுரு. ஓகே இன்னும் வேண்டாம். ஓகே என்ன மீனாக வளர்ந்துருக்கா? என்ன மீன் இது? கட்லா மீன், ஒன்று 1.5 கிலோ சைஸ். சமையல் வளர்ந்துருக்கியே, எவ்வளோ பெருசு பற்றியா? சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ வந்து என்ன பிளான் இப்போ உனக்கு? இது நீ செய்ய போறியா? நீ சேலஞ்ச் பண்ண போறியா? என்ன நீ தான் செய்ய போற. நான் சூப்பராக முழுசாக பொரிச்சு கொடுக்கணும். நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு மீன், உனக்கு ஒரு மீன் எனக்கு ஒரு மீன். என்னது? உனக்கு ஒரு மீன் எனக்கு ஒரு மீன். நான் பொரிச்சு தருவேன், நீ வந்து என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீ ஷாக்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு இது மாதிரி மீன் யார் வாங்கிட்டு வருவாங்க? இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம். நீ சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லு. நான் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் நான் வீடியோக்கே கஷ்டம், மீன் இல்லை ஒரு சேலஞ்சு வேறையா? விளங்கிடும். சூப்பராக பொரிச்சு சூப்பராக நீ சேலஞ்சுக்கு வா. உன்னை வந்து இப்போ புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். படத்துக்கா? உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக தான். சரி படத்துக்கு கூப்பிட்டு போவேன். எனக்கு என்ன வாங்கி தருவ சொல்லு. அப்படின்னா அங்கே என்ன ஐஸ்கிரீம் கிடைக்கும், அப்புறம் என்ன பாப்கார்ன் கிடைக்கும். பாப்கார்ன் எனக்கு வேணாம், ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? 1 வாங்கலாம், எனக்கு 2 வாங்கி தரணும். 3 வாங்கி தரணும். 3 மீனை பார்த்தாலே பயமாக இருக்கு. எப்படி இது? சாப்பிட்டு முடிச்சிடணுமா? போட்டியா இல்லை எப்படி? சாப்பிட்டா போதுமா? முதல்ல நீ வந்து மசாலா போட்டு நீ எப்பவுமே வறுக்கிற மாதிரியே வரு. சரி வறுத்த பிறகு நான் சொல்கிறேன் எப்படி இது சேலஞ்ச் வைக்கலாமா இல்லை சாதாரணமாக சாப்பிடலாமா. சரி நான் மீன் பொறிக்க ஆரம்பிச்சாச்சா படம் பார்க்கணுன்னே? பின்ன ரொம்ப நாள் ஆச்சு படத்தை கூட்டு போய். மங்களகரமாக மஞ்சத்தூளா? இது வந்து வெளியே வாங்கின மஞ்சள் தூள் கிடையாது. நானே வந்து நீட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை வந்து வாங்கி அதை வெயிலில் காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்ச மஞ்சள் தூள். ஒரிஜினல் மஞ்சள். ஆமாம் ஒரிஜினல். அது இது என்னது? குழம்பு மிளகாய் தூள், வீட்டு மிளகாத்தூள். பெரும்பாலும் நம்மலாம் வீட்டில் செய்கிறவங்க வீட்டு மிளகு தான் போடுவாங்க, மீன் வறுக்கிறது கறி வறுக்கிறது எல்லாம். அதுவே சூப்பராக இருக்கும். போதுமா? 2 பெரிய மீனாச்சா? எனக்கு நான் பக்காவாக போட்டுப்பேன். வீடியோ சொல்லிட்டு இல்லை எனக்கு நான் பக்காவாக மசாலா போட்டுப்பேன். அப்போ இன்னொரு மீன் நான் தான் சாப்பிடுவேன். நான் வந்து மசாலா ஜாஸ்தி இருந்து வச்சுக்கேன், காரம் தரவா நான் ஜெயிச்சிருவேன். சரி காலையில் கூட நாங்கள் தான் சாப்பிடுவேன். நீ தோத்தணும்ல. யார் முதல்ல? சரி அப்போ அங்கே பார்ப்போம், களத்தில் பார்ப்போம். என்னது? காஷ்மீரி சில்லி பவுடர். ஓ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஓகே அடுத்து தனியாத்தூள். தனியாத்தூள், வரமல்லித்தூள், தேவைக்கு சால்ட், ரெண்டு மீனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்துப்போம். இஞ்சி வாசனை சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீன் எப்படிப்பா இருக்கும்? சூப்பராக இருக்குமா? முள் நிறைய இருக்குமா? எப்படி எல்லா வீடியோ கூப்பிட்டா வரேன்னு? முள் இருக்கும், ஆனால் லைட்டாக தான் முள் இருக்கும்.
பெரிய மீனில் முள் இருந்தாலும் பெருசு பெருசாக இருக்கும் பயங்கரமாக. பார்த்து தான் சாப்பிடணும். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மீன் வேட்டை தான் போங்க. கடாயே பத்தலை, இவ்வளோ பெரிய மீனை வந்து சாப்பிட சொல்கிறாருங்க. பிக் ஃபிஷ். என்ன ஃபிஷ்ஷு? பிக் ஃபிஷ். நான் ஆளை படுக்க போட்டாச்சு. 2 கை சைஸோட பெருசாக இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. பாப்பா மீனை சாப்பிட தயாராகிட்டாங்க, அப்படியே தோக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. பிக் ஃபிஷ் வந்து படுக்க போட்டாச்சு சென்டரில். இன்னும் உடச்சி மூஞ்ச உடச்சிருவேன். எனக்கு என்ன கந்தலம் குந்தலமாக கிடக்குது? கந்தலம் குந்தலம் வந்தாலும் அப்படி தானே போகுது. நல்லா வெந்திருக்கானா? ஃபஸ்ட்டு மீன். செம்மையாக அடி வாங்கியிருக்காரு இவரு. அதுக்கு போய் 2 குஞ்சு நிற்கும். மீன் சூப்பராக வறுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா எல்லாம் மாறி போச்சு. அவங்க பறத்து குட்டி போன சொன்னதால் தான் மீன்லாம் வந்து வறுத்து நம்மளுக்கு வந்து சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஊரில் தியேட்டர் பக்கத்தில் கிடையாது, ரொம்ப தொலைவு போனாலும் செலவு அதிகமாகும். இப்போ வந்து சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சா ஒரு ஜூஸ் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நான். தோத்தா ஒரு வேப்பிலை கசாயம் மாதிரி கொடுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சாச்சு. வந்தோடனே ஷாக் ஆக போகிறாங்க. ஆனால் மீனை பார்த்தா சரி கஷ்டப்பட்டு வறுத்தாச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் அவனை வேறு வழி கிடையாது. பார்ப்போம். வந்தோடனே அந்த ஜூஸை பார்த்து கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் இது வேப்பிலை கசாயம். வேப்பிலை கசாயத்தை அங்கே வைக்க நான் இந்த பக்கமே வைக்கிறேன். அப்போ தான் அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஜெயிச்சா சாப்பிட்டோம், தப்பு கிடையாது. ஜெயிச்சா அவங்க வந்து இதை சாப்பிட்டோம் வரட்டும். ஓகே ரெடியா? என்னப்பா ஜூஸ் வாங்கி வச்சுருக்கீங்க? அதில் அது பச்சை கலர் இருக்குது. அது ஸ்ட்ராபெரி ஜூஸு. இது ஒரு ஸ்பெஷல் ஜூஸு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போட்டியில் வந்து யார் இந்த மீனை ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஜூஸு, யார் தோக்குறாங்களோ இந்த ஜூஸு. இது என்ன ஜூஸ்னால் இது வந்து கொஞ்சமாக வேப்பிலையை அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இது அந்த சினிமா புருடாலாம் விட்டது பொய்யா? முதல்ல இதை வந்து இது ஜெயிச்சா சினிமாவுக்கு. நீ ஜெயிச்சுன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸும் உனக்கு தான், படத்துக்கும் குடி போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சரி இப்போ சொல்லியாச்சுல்ல, வறுத்தாச்சு, பசி இருக்குது. மீனை பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருக்குது. இது மாதிரி நான் மீன் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அழகாக வறுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. அதாவது என்ன தெரியுமா, நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பிளானை மாற்றிருக்கீங்க. அப்போது அந்த கஷாயம்லாம் எதுக்கு ரெடி பண்ணீங்க? தோக்குறாலும் ஒன்று சாப்பிட்டாகணும்ல. அப்போ நீங்களே முடிவு பண்ண நான் தோத்துருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஜெயிச்சேன். இல்லை தோக்கத்து நான் தோத்தா நான் குடிக்கிறேன். அதனால தான் நான் என் பக்கம் வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக ஜெயிச்சேன். பாரு ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பிளானை மாற்றலாம். அப்போது சினிமா ஐஸ்கிரீம் சொன்னதெல்லாம் புருடாலாம் இல்லை, ஜெயிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், யார் கடகன்னு சாப்பிட்ணும். முள்ளெலாம் தூக்கி ஓரம் வச்சிடலாம். முள்ளெல்லாம் சாப்பிட முடியாது. முள்ளை தூக்கி ஓரம் வச்சிடலாம். சரி, உனக்காக மண்டையும் கணக்கில் வராது. இருக்கிற மீனை ஃபுல்லாக காலி பண்ணணும். முள் மண்டெல்லாம் இருக்கட்டும். யார் சாப்பிட்றாங்களோ. ஆனால் முள் வந்து அரைச்சிக்கிட்டுனா அது என் பொறுப்பு கிடையாது. நான் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் சாப்பிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களுக்கும் அரைச்சிக்கிட்டா நான் தண்ணி தர மாட்டேன். சரி, நான் ஜூஸ் சாப்பிடுறேன். சரி, ஓகே. தண்ணி எத்தனை வைக்காதீங்கப்பா. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து யார் வின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது சீக்கிரமாக சாப்பிட்டு ஜெயிக்கணும். அது ஒரே ஒரு அர்த்தம், இந்த பச்சை மிளகாக்கு தான். இந்த பச்சை மிளகா ஒரு வாய் கடிச்சிட்டு அந்த காரத்துக்கு கடகடன்னு மீன் சாப்பிடுங்க. நீ பேசிட்டே இருங்க, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே, ஸ்டார்ட் பாருங்க.
பார்த்தீங்களா பச்சை மிளகா நான் கடிக்கணும்னு சொன்னால் லாஸ்ட் அவங்க கடிச்சிட்டாங்க பார்த்தியா நான் கடிக்கவே இல்லை பச்சை மிளகா நான் வெங்காயம் சாப்பிடுங்க சின்னதாக ஒரு அடி கொடுத்தீங்கல்ல ஒரு ஐடியா தான் எடுத்துக்கணும் அதெல்லாம் ஒரு பிஸ் வந்து 1.5 கிலோ மொத்தம் 3 கிலோ மீன் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் செதை பாருங்கள் அப்படியே இந்த மீன் செஞ்சதுக்காகவே நம்ம ஜெயிச்சுட்டு அவங்களை தொகை வைக்கணும் அப்போ தான் நல்லா செஞ்சதுதான் அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற ஆளுக்கு இந்த தேவனி இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாக்கு சொல்லி பாருங்களேன் 2 பீஸ் போயிடுச்சுன்னா என்ன கணக்கு இருக்கு ஆ இது வந்து விக்கிக்கு இந்த விக்கிக்கு ஒரு பீஸ் போயிடுச்சு தேவனுக்கு ஒரு பீஸ் போயிடுச்சு நீ ஒரு பீஸ் அப்புறம் போட்டியில் வந்து ஜெயிச்ச மாதிரி நீ ஒரு பீஸ் கொடு ஆளை திருப்பி போட்டுருவோம் பாடி ஒரு பக்கம் சாப்பிட்டாங்களே அதுக்குள்ள சரி அதுக்கு பதில் நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் உனக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அது போல எடுத்துக்கிட்டேன் சரியா ஓகே இந்த பெரிய முள்ளுப்பா என்னம்மா ஆண்டவா காரமாக தான் போயிட்டுருக்கேன் நடுவில் எந்த முள்ளும் வந்து தடஞ்சில் பண்ணக்கூடாது தடஞ்சில் பண்ணக்கூடாது நம்ம பொறுமையாக சாப்பிடுவோம் ரசித்து சாப்பிட்ணாங்க நம்ம ரசித்து சாப்பிட்டா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் இந்த மாதிரி திருப்பி போடலாம் அப்படியே அப்படியே அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முள்ளை எவ்வளோ பெரிய முள்ளு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மசாலா கம்மியாக இருக்குது பாருங்களா நல்லா காரஞ்சரமாக அங்கே மசாலா பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து போட்டியில் வந்து தோக்கிறதுக்கு எனக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நான் தோக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிட்டுலாம் வேணாம் இந்த ஆமா முயல் கதை பார்த்துருக்கீங்களா ஆமாம் மெதுவாக போகிற மாதிரி போவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய்டும் ஜெயிச்சிடும் அதே மாதிரி தான் நம்பக்கூடாது இவரை
புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். அவங்க தான் பிரித்து மேயறாங்க. சரி ஜெயிச்சுட்டு போட்டோம் விடுங்க. விட்டு கொடுப்பது வீரனுக்கு அழகல்ல. மண்டை சாப்பிட்டு கணக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். போட்டி ஆரம்பிக்கும் போது மண்டை கணக்கு கிடையாது, முள்ளு கட்டி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கணக்கு வரைய சொல்லிட்டாரு. திருப்பி வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. அங்கே வந்து முள்ளில் குத்துறது எனக்கு குத்துற மாதிரி மனசு சொல்லிக்குது. அதனாலே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றேன் நான். நாக்கில் முள்ளு குத்துச்சு. மீன் போட்டி வச்சா முள்ளு கம்மியாக பத்து வாங்கிட்டு வரணும். அதுக்கு வந்து நான் வந்து வஞ்சர மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதில் முள்ளு அதிகம் சொல்ல, முள் இல்லாமல் மீன் தான் சுத்தமாக நல்லா இருக்காது. ஜெயிச்சிட்டா என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அவன் மெதுவாக போவோம் ஜெயிச்சிரும், மிக வேகமாக போவோம் தோற்றுருவோன்னு. இந்த டைலாக்கை சொல்லி சொல்லி அம்மா பொறுமையாக வரமா? தனி மசாலாவே இல்லை இதில், அதில் மசாலா அதிகமாக இருக்குது. என்ன சாப்பிடுவீங்களா? அந்த முள்ள காலி பண்ணுவீங்களா? அப்புறம் அது வரைக்கும் சாப்பிடுவேன். அப்புறம் இது மொத்தம் மீன் மஸ்து காலி பண்ணுறாலும் ஜட்ஜா மாதிரி அர்த்தம். அப்புறம் நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். நான் முடியாது. சத்தமாவா? நான் முடியாது என்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் வேப்பலை ஜூஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி இப்போ எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம நல்லா ஜூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதே ஜூஸாக இருந்தால் வச்சுங்களேன் ஃபுல்லாக கொடுப்பாங்களா? வேப்பலை ஜூஸ்னோடனே ஃபுல்லாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லையா? விருப்பத்துக்காரு நான் ரொம்ப. பாடி கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டீங்களா? இல்லை கூட வேப்பலையை கூட அப்படியே நிரப்பி. நீங்களே பாருங்கள், இந்த என்னுடைய மீனில் மசாலாவே இல்லை, ஒரு காரஞ்சாரமே இல்லை, இருந்தாலும் நான் சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா இல்லையா பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்போ இவங்களே இது மாதிரி பண்ணும்போது நான் ஏன் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ராபெரி நீ தான் சாப்பிடணும், புதுசாக செமையாக இருக்குது. சரி, அப்படி ஓனர் சாப்பிடலாம்ல, மறைஞ்சிருந்து கண்ணு போய் சாப்பிடணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து மண்டையை நான் சாப்பிடுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமாம், இல்லை இந்த மண்டையும் நான் சாப்பிடுவேன், வேஸ்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்பா இன்னும் அம்மா குடிக்கல. குடி நான் பார்க்கவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குடி சொல்லுங்க. கூட வந்து எப்படி குடி பறிக்குது? அப்படியே எங்கள் அப்பா மறந்தது, அப்படியே கேமரா ஆஃப் பண்ணி போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்துருங்க. மசாலா பாருங்க எவ்வளோ சூப்பராக மசாலா பிடிச்சாங்க. என்ன குடிச்சா ஆகணுமா? பாதியாக்கும். ஓ அம்மா கசப்பு. வேப்பில் எத்தனை போட்டுருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 2 கொத்து தான், 2 கொத்து உருவி அரைச்சாச்சால தான். 2 கொத்தான். இன்னொரு வாய் சாப்பிட்டே ஆகணும்.
வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லது, கெடுதல் கிடையாது, உடம்புக்கு நல்லது. தெரியும், எனக்கும் தெரியும். வயிற்று பூச்சிலாம் செத்து போயிடும், பூச்சிலாம் செத்து போகும். அப்புறம் வேறு என்ன நல்லது? கிருமி நாசினி. அதான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாவம் போதும். இதே மாதிரி இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேப்பிலை பாருங்கள் உள்ள அடியில் அடங்கியிருக்கு எல்லாம். சரியா அப்போ வரல போகுது. கலை கொடுக்கலாமா மரம் இந்த மாதிரி கலை கொடுக்கலாமாப்பா பாருங்கள். பாருங்களா உடம்பை பத்துறாங்களே. ஓ அடியில் போய் நின்று போச்சு வேப்பெல்லாம். நடிக்கிறாங்க போகுது, கசக்கலை போகுதுப்பா. ம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கலங்கணும் இன்னொரு வாய். கொஞ்சம் ரூபா பாவம் பார்க்க மாட்டீங்க? அவ்வளோ கராராக இருக்கீங்க வீடியோவில், போட்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.